ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பீட்ரூட் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு லஞ்ச் ரெசிபி தான். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டுமே உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா ஒரு 7-8 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 3 பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ சால்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பீட்ரூட் வேகிறதுக்காக ஒரு 2 கப் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுமே அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா பீட்ரூட் நல்லா குக் ஆகிடும். பீட்ரூட் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அரிசி மாவு கொஞ்சமாக தண்ணியில் கலந்து வச்சுருந்தேன், அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி மாவு கலந்திங்கன்னா பீட்ரூட் குழம்பு நல்லா திக்காக வந்துடும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெயில் கொஞ்சமாக வெங்காய வடகம் தாளித்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள்.